ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கைஜோ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 7. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பெரிய சைஸ் ஹோஞ்சுவை போட்டு தள்ளாங்க. ஆனா அதுக்கப்புறம் சின்ன சின்ன யோஞ்சூஸ் எல்லாம் சும்மா காட்டுத்தனமா பிச்சுக்கிட்டு கிளப்பிட்டு வந்துச்சுங்க. அதையும் நம்ம ஆளுங்க பக்காவா காலி பண்ணாங்க. ஏன்னா அதோட வீக் பாயிண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம பைய கஃப்கா பார்த்த வேலை அந்த தட்டவட மாதிரி தலையை வச்சுக்கிட்டு வந்துச்சு ஒரு கைஜு. அதுதான் இவங்க எல்லாத்தையுமே ஏவி விட்டுருக்கு போல. இப்ப அதுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கைஜுவை பத்தி நல்லா தெரிஞ்சவன் எவனோ ஒருத்தன் இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கான்னு. என்ன அதுகிட்ட இஹரு ரெனோவ மாட்டிட்டானுங்க. கட் பண்ணா இந்த கைஜூஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்கல்ல, அந்த ஆளுங்க தூரத்துல உட்காந்து அந்த ஹோஞ்சுவை பார்த்து உங்க ஒக்காமக்கா எதை தண்டி அதை பார்த்தாலே பதறுது செதறுது. சரி இந்த கஃப்கா பயலும் ரெனோவும் எங்க போனானுங்க, எங்கேயாச்சும் வருவானுங்களான்னு பார்த்தா ஆளையே காணுமா. கூட இருக்கவங்க எல்லாம் வண்ட வண்டியா திட்டுவானுங்க. ஏன்டா கூறுகட்ட குரங்கு இங்க உட்காந்துட்டு அவனுங்களை தேடினா எப்படா தெரிவானுங்க, லூசு முட்டா பயல என்ன ஒண்ணா. அடா ஆமா பாமா. இப்ப என்னன்னா கிளீன் பண்றவங்க எல்லாத்தையுமே வர வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க கொண்டிருக்கிறது பெரிய சைஸ் கைஜு. சின்ன டீம் எல்லாம் வச்சு கிளீன் பண்ணாங்கன்னா பல நாட்கள் ஆயிரும். அதனாலதான் மொத்த பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புதுசா வந்த பயல காணும். பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா உள்ளுக்குள்ளேயே மாட்டிட்டானான்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் தானே அந்த வில்ல பைய. நம்மளுக்கு அவனை கிளம்புன்னு சொன்னப்போ பொசுக்குன்னு கை நீட்டுவான். ரெனோ இஹருவ உடனே தள்ளி போக சொல்லுவான். அந்த லூசு பைய கைஜுலாம் இங்க இல்லன்னு கேஷுவலா இருந்தவன நெஞ்சிலேயே குண்டு வந்து பாயும். அப்படியே திருச்சிருவான். ஆக்சுவலா அவன் எய்ம் வச்சது அவனோட ஹார்ட்டுக்கு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். மனுஷ ரூபத்துல இருந்தா எய்மிங் எல்லாம் கரெக்டா வராது போலேன்னு வேற சொல்லுவான். ரத்தம் பாத்தீங்கன்னா குடங்குடமா நெஞ்சில இருந்து கொட்ட ஆரம்பிக்குமா. சூட்டை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அதுவுமே ஒரு கைஜுன்னு. அப்படியே உருவத்தை மாத்துவான். மிரண்டு போயிருவானுங்க. இந்த கைஜு தானே ஷினோமியாவை எக்ஸாம்ல வந்து அட்டாக் பண்ணுச்சு. இதை எப்படியாச்சும் காலி பண்ணுன்னு பேசிட்டு இருந்தா அது இவங்களோட சாம்பிள் எடுக்க போறேன்னு சொல்லும். அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது, போக போக தெரியும். ரெனோ என்ன பண்ணுவான், உடனே லீடருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கைஜு ஒண்ணு வந்திருக்கு, அதை காலி பண்ண உடனே பேக்கப் அனுப்புங்கம்மா. ஆனா கம்யூனிகேட் பண்ண முடியல. எல்லாம் இந்த கைஜு பார்த்த வேலை தான். இதுக்கு வந்து கைஜு நம்பர் 9 பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க காதுல மாட்டிட்டு மாத்தி மாத்தி கம்யூனிகேட் பண்ற மேட்டர் இவனுக்கு தெரிஞ்ச உடனே இவன் இங்க வந்திருக்கான்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு வேலைத்தனம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான் கம்யூனிகேட் பண்ண முடியல. இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது இவன் நம்ம கஃப்கா மாதிரி மனுஷனா இருந்து கைஜுவா மாறினவன் இல்ல, கைஜுவா இருந்து மனுஷனா மாத்திட்டவன். இப்ப அடுத்து ரெனோவை சுடுவான். எஸ்கேப் ஆகும்போது வயிற்றுல போட்டுரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சுடுவான், காலெல்லாம் படும். அந்த கைஜுக்கே ஒரே குழப்பம். என்னாச்சு, நான் கரெக்டா தானே சுடுவேன், ஏன் டார்கெட்டை ஒழுங்கா சுட முடியலன்னு. இப்ப மேட்டர் என்னன்னா நம்ம ஆளுக போட்டிருக்க சூட்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சூட்டு. அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு புல்லட்டுமே இதை பூந்து உள்ள போகாது. ஆனா அந்த கைஜு சுடுற புல்லட்ஸ் எல்லாமே சூட்டை கிழிச்சுக்கிட்டு போகுது. அந்த கைஜு நம்பர் 9 அட்டாக் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தால, அது ஏன் என்னன்னு அவனுக்கே இப்பதான் புரியுது. ஏன்னா அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு ரெனோவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. அதை அவங்கிட்ட சொன்னது நம்ம ஷினோமியா தான். அவன் என்ன சொல்லியிருப்பான், அட்டாக் பண்ணும்போது அவன் கையை மட்டும் நோட் பண்ணுங்க, அதை வச்சு அவன் எங்க எய்ம் பண்றான்னு தெரிஞ்சு போயிடும், அதுல இருந்து நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லியிருப்பான். அதனால தான் கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இப்போ குண்டோட சைஸை பெருசு பண்ணிடுவான். அது மட்டும் பற்றுச்சு கண்டிப்பா நம்மளால செத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். ஓகே, நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதுக்கும் தெரிஞ்சு போச்சு. ரெனோ வந்து நான் இதை சமாளிக்கிறேன், நீ போய் பேக்கப்பை கூப்பிட்டுவான்னு சொன்னா இந்த நேரத்துல அந்த இஹருக்கு பிரஸ்டீஜ், நீ காப்பாத்துற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன் நான். அப்ப அது மறுபடியும் இஹருவ சூடும். ஜஸ்ட் மிஸ்ல அவன் காப்பாத்திருப்பான். ஆனாலும் கையில பட்டுருச்சு. இப்ப இதுக்கப்புறமும் இஹரு போய் பேக்கப்க்கு ஆளை கூப்பிட்டு வரலனா ரெண்டு பேரும் செத்தால செத்துருவாங்க. சோ இந்த மேட்டரை சொன்ன உடனே இஹருக்கும் வேற வழி இல்ல, சார் ரைட் அண்ட் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப என்னன்னா ரெனோக்கு இந்த கைஜுவை பார்த்தா பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறான்ல, சொல்ல போனா ஷினோமியாவால கூட இதை தொட முடியல. அப்படி இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி முடியும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது கஃப்கா உசுரை கொடுத்து கைஜு கிட்ட இருந்து இவனை காப்பாத்தனா பாத்தீங்களா, அந்த மாதிரி நானும் உயிரை கொடுக்குற ஆபீசரா மாறுவேன்னு சொல்லிட்டு அதை கண்டபடி சுடுவான். அது எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி திருப்பி நம்மளால டம்மு 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 டம்முன்னு பயங்கரமா சுடும். இப்போதைக்கு அதை கொஞ்ச நேரம் இவன் தாக்கு பிடிச்சானா போதும், டெஃபினட்டா இஹருவால இங்க இருந்து தப்பிக்க முடியும். அதனால விடக்கூடாதுன்னு பாஞ்சு சுட்டுட்டு இருப்பான். இஹருலாம் மிரண்டுட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெனோவை அவன் இப்படி பார்த்ததே இல்ல. எப்படி ஒத்தால நின்னுட்டு அந்த கைஜு கூட சண்டை போட போறான் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தவன் செமையா கடுப்பாவன். அவனால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க வைஸ் கேப்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு சண்டையா போடும்போது கண்டிப்பா இவங்களோட காம்பேட் பவர் வந்து 20-30% அதிகமாகும். அதுலயும் ஒரு சில பேரோட தான் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு அதிகமாகுதோ கண்டிப்பா அவங்களால பெஸ்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்லும் போது இஹரு வெறுப்புல இருப்பான். ஏன்னா 2 வாரமா ட்ரைனிங் எடுத்தும் 20% அவன் தாண்டல. என்னைக்கு மீனா இவனை வந்து காப்பாத்தினாலோ அன்னையில இருந்து எப்படியாச்சும் பலசாலியா மாறணும்னு வெறியோட இருக்கான். இப்படி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவனால முடியாம இருக்கும்போது வீக்கா தெரிஞ்ச நம்ம ரெனோ கண்ணு முன்னாடியே பல மடங்கு இப்ப பலசாலியா வந்து நிக்கிறத பார்க்கும்போது அவனால ஏத்துக்க முடியல. ஐ மீன் பொறாமப்பட மாட்டான், நம்ம வீக்கா இருக்கமே அவனுக்கு கடுப்பாகுது. இங்க நம்ம ரெனோ கண்டபடி சுட்டுட்டு இருந்த உடனே அந்த கைஜோ எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி என்ன பார்க்கனா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பத்தி உனக்கு சில பல மேட்டர்கள் தெரிஞ்சு
இருக்குது போலயே, உனக்கு அது மட்டும் தானே தெரியும், இத பத்தி எல்லாம் தெரியாது தானேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கையை வர வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுமா. அந்த இடத்துல அப்படியே புழுதி கிளம்பும். அவ்வளவுதான், ரெனோவோட சோலி முடிஞ்சான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இஹரு இடையில வந்து காப்பாத்தி இருப்பான். இது அந்த கைஜுவே எதிர்பார்க்கல. அட கிறுக்கு முட்டா பயலே, நான் உன்னை போய் ஆளுல கூப்பிட்டு வர சொன்னேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எனக்கு ஓ மேல எல்லாம் கோவம் இல்ல, என் மேலதான் எனக்கு கடுப்பா இருக்குதுமா. ஏன்னா பையன் வந்த நாள்ல இருந்து எவ்வளவோ முக்குன்னு முக்கி முயற்சி பண்ணி பார்த்துட்டான், வேலைக்கே ஆகல. ஐ மீன் இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. ஏன்னா யாராச்சும் இவனை வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. சோ இந்த இடத்துல நீ என்னைய காப்பாத்தன நினைச்சுக்காத, நான் தான் உன்னைய காப்பாத்தி இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். இங்க அந்த கைஜுக்கு ஒரு அளவும் புரியல. தப்பிச்சு போக சொல்லிட்டு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனா அந்த தப்பிச்சு போனவன் இங்க மாட்டிட்டவனை வந்து காப்பாத்துறான். ஆனா காப்பாத்திட்டு இருந்தவன் இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவனை காப்பாத்திட்டு இருந்தான். என்னடா இது, என்ன நடக்குதுன்னு அந்த கைஜுவே குழம்பி போய் மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இஹரு ரெனோவை காப்பாத்தான் வந்திருக்கான். அவனுக்கு திருப்பி போய் பேக்கப் எல்லாம் கூப்பிட்டு வர ஐடியாவே இல்ல. இவன் வரலன்னா கண்டிப்பா அவன் செத்து இருப்பான். இந்த மேட்டர் அந்த கைஜுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அது இவங்க ரெண்டத்தையும் போட்டு தள்ள முடிவு பண்ணி வச்சுன்னு வைங்க, நம்ம பயிலுக ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு அதை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இப்போ இஹருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதனால அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு ஒரு ஓப்பனிங் வேணா கிரியேட் பண்ணலாம். அந்த கேப்ல ரெனோ இடையில பூந்து பொலந்து கட்டணும். அப்பதான் அவனை காலி பண்ண முடியும். ஓகேவா, நம்ம ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப இஹரு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி புல்லட்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். அது அந்த கைஜு மேல பட்ட உடனே அதால மூவ் பண்ண முடியல. இது அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரெனோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உடனே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் நம்மளுக்கு பெரிய தலைவலின்னு. அவனை சுட எய்ம் பண்ணுமா. இஹரு இந்த டைம் நம்ம எப்படியாச்சும் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அதோட அட்டாக் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா சுடும், ஜஸ்ட்ல எஸ்கேப். அப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். அது அசைய முடியாம நின்னுட்டு இருக்கும் போது இங்க ரெனோ அதை காலி பண்றதுக்காக அவனோட காம்பேட் பவரை பயங்கரமா வெளியில கொண்டு வருவான். அதுவும் எப்படி ஷினோமியாவை விட கேப்டனை விட அதிக பவர் யூஸ் பண்ணாதான் இதை காலி பண்ண முடியும்னு சொல்லி அப்படியே வெறித்தனமா பவர் எடுத்து வேற லெவல்ல சுட்டு தள்ளுவான். அந்த இடம் ஃபுல்லா புகை மண்டலம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவானுங்க. அந்த கைஜுக்கு இவன் அட்டாக்ல சிக்கனா செதஞ்சிருவோன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த யோஜுவோட டெட் பாடியை யூஸ் பண்ணி அலேஹா எஸ்கேப் ஆயிருச்சு. நீ எப்படியும் இப்படி அட்டாக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சுன்னு சும்மா படப்படன்னு ரெனோவோட பாடியில ஏகப்பட்ட புல்லட் இறக்கும். அவ்வளவுதான், பையன் கம்ப்ளீட்டா ஃபிளாஷ் அவுட். அப்பதான் மத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி ரெனோ இஹருவோட சிக்னல் வந்து கட் ஆயிருச்சு. அது மட்டும் ஆனா கூட பரவாயில்ல, அவங்களோட வைட்டல் சிக்னல்ஸும் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே கஃப்கா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஐயோ, ரெனோக்கு பஞ்சாயத்து போலேன்னு ஷாக் ஆயிருவான். அப்பதான் ஷினோமியா வந்து மேட்டர் சொல்லுவா, அது இங்க வந்துருச்சுன்னு. அதான் அவ பார்த்த அந்த கைஜு நம்பர் 9 அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் செத்துட்டானுலான்னு கஃப்காக்கு பயங்கரமான ஷாக்கு. இங்க அவன் பொத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறம் அவனால அசைய முடியல. அடி ரொம்ப எரிச்சலா இருக்குது. எப்படியாச்சும் சூட்டை வச்சு அவனோட ரத்தத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுவான். ஒரு புல்லட் 2 புல்லட்னா பரவாயில்ல, எக்கச்சக்க புல்லட் இறங்கிட்டானே. ஆனாலும் பையன் விரதா இல்ல. அப்படியே கஷ்டப்பட்டு முக்கி மடங்கி எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். வில்லனே பார்த்துட்டு, அட பாவி பயல, இன்னுமே நீ அசைறியா, அவங்களை எல்லாம் கொல்லாம ஒன்னும் பண்ண முடியல, சரி கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுறேன்ட்டு மறுபடியும் சுட போவான். இஹரு கடுப்பாயி கேப் விடாம சுடுவான். அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டா தட்டி விட்டுருவான். இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ட்ரிக் எல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 புல்லட் அவ்வளவுதான் பேன்னு விழுந்துருவான். இப்ப 2 பேருமே உசுருக்கு போராடிட்டு இருக்கானுங்க. விளையாட்டை இத்தோட முடிச்சிடலான்னு சொல்லி ரெனோ அசைஞ்சிட்டு இருக்கான்னு மறுபடியும் சுடுவான். அவன் அப்பவாச்சும் சைலண்டா விழ வேண்டியதானே. லூசு பையன் கன் எடுக்க போவான். மறுபடியும் பாடியில புல்லட் இறங்கிக்கிட்டே இருக்கும். ரத்தம் கண்ணா பின்னான்னு ஊத்த ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துலங்கும் போது அவனாலேயே சுத்தமா முடியல. இங்க இஹரு பார்த்துட்டு, என் கண்ணு முன்னாடியே என் காமரேட கைஜு ஒண்ணு சுட்டுக்கிட்டு இருக்குது, ஆனா என்னால பார்த்துட்டும் ஒன்னும் பண்ண முடியல, நான் விடமாட்டேன்னு அவன் கன் எடுக்க போவான். ஆனா முடியல. அந்த டைம் ஒரு விஷயத்த ஒத்துக்குவான், ரெனோ வந்து நிஜமான பலசாலி, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் கேப்டன் ஆவான்னு. அவனை இங்க சாக விட்டு அவன் எப்படி கேப்டன் ஆவான். சோ அவனை சாக விட மாட்டேன்னு காட்டுத்தனமா கத்திக்கிட்டு கன் எடுத்து சுடுவான். கொய்யால உள்ள புல்லட் இல்ல. கடைசியில இந்த கன்னு வந்து காலவாரிருச்சே. அவன் சரி இதோட நீ காலி, உன் சோலி முடிஞ்சுன்னு கையை நீட்டி எய்ம் பண்ணுவானா. கடவுள், மான்ஸ்டர், டீமனு, டெவில்னு யாராச்சும் ஒருத்தங்க இருந்தீங்கன்னா எங்களை வந்து காப்பாத்துங்க. அது யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரெனோவையும் எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள வேண்டி பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். மெயினா என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு ரெனோவா தான் சொல்லிட்டு இருப்பான். அவ்வளவுதான்டா நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு சுட எய்ம் வைக்கும் போது அவன் சாகலடா, நீ தான் சாக போறேன்னு பின்னாடி நம்ம தலைவன் கஃப்கா வந்து நிப்பான். யார் அதுன்னு திரும்பி பார்க்கும் போது மூஞ்சில ஒரே அடிதான். அந்த கைஜு நம்பர் 9க்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உள்ள போனா அவன் பாடி பறந்துகிட்டு இருக்கத அவனாலேயே பார்க்க முடியுது. அது எப்படி பாசிபிள்னு பார்த்தா அவன் தலை தனியா பிச்சுக்கிச்சு. அப்படி ஒரு முரட்டுத்தனமான அடி. இஹருலாம் பார்த்து மிரண்டுட்டான். அதுக்கப்புறம் ரெனோ கிட்ட போய், சாரிப்பா நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அவனுக்கே கஷ்டமா போயிடும். ஏன்னா கஃப்கா கைஜுவா மாறக்கூடாதுன்னு தான் பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா கடைசியில் அவன் மாறுற மாதிரி ஆயிருச்சு. அங்க அடி வாங்கி பிஞ்சு போனானே அந்த கைஜு நம்பர் 9, அவன் தலையை எடுத்து ஒட்ட வச்சுட்டு, ஓ நீ தான் கைஜு நம்பர் 8ஆ, வாடா ஒரு கை பார்த்தலான உடனே நம்ம ரெனோவை ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஆனா எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ உன்னோட சூட்டை வச்சு உன்னோட காயத்தை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி ரத்தத்தை ஸ்டாப் பண்ணும்பா. அதுக்கப்புறம், ஏன்டா இதெல்லாம் நான் ஏன்டா உனக்கு சொல்லணும், நீ தான்டா எனக்கே சொல்லி கொடுத்த, ஐயோ இந்த அட்வைஸ் எல்லாம் நமக்கு ஆகாது, சரி உட்காரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். ரெனோக்கு இன்னுமே பயம், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. அவன்
ஸ்ட்ராங்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. இந்த கைஜு நம்பர் 9 பார்த்துட்டு எப்பா நீயும் கைஜு தானே, எதுக்கு தேவையில்லாம என் வழியில குறுக்க வர்ற, என்னை விட நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்க, எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து, சரி என்னமோ ஒண்ணு உன் பாடியும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொட்டுன்னு சுற்றுவான். இத கஃப்காவே எதிர்பார்க்கல. ரத்தம் வாயில புளிச்சுன்னு வந்துருச்சு. இப்போ கைஜு நம்பர் 8 பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சதுனால அவன் பாடியை இன்னும் பயங்கர பெருசா மாத்திடுவான். அப்பதான் ஹீரோக்கே தெரியுது அப்படின்னா இவ்வளவு நேரம் அவன் இவங்க கூட சண்டையே போடல, ஜஸ்ட் விளையாண்டு இருந்திருக்கான்னு. கஃப்காக்கு கட்டுப்பாயிரும். ஆட்டா பாவி, அப்படின்னா இந்த அட்டாக்கை தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேல நீ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியா அப்படின்ட்டு செம காண்டாவான். அவன் என்னடானா கண்டமே சுடுவானா, அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அந்த கைஜுவை போட்டு குமுறுன்னு குமுறு எடுப்பான். அடிக்கிற அடியில மூஞ்சி முகரெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுமா. எப்படியும் அவன் அடிச்சுட்டு இருந்தான்னா கம்ப்ளீட்டா காலி ஆயிருவான். ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் பத்தாது. அதனால அங்க செத்து கிடக்கிற யோஜுவை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீஜென்ரேட் ஆயிட்டு இருப்பான். ஆனா நம்ம பையன் அதையே பிரிச்சுக்கிட்டு உள்ள வந்து அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் இவன் பார்த்ததே இல்லை. அதுவும் அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்குது. இவன் என்ன ட்ரை பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரீஜென்ரேட் ஆக வேற டைம் ஆகுதா, இதுக்கு மேல இங்க இருந்தா உசுருக்கு ஆபத்து, பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிலான்னு முடிவு பண்ணி அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா முடியல. சோழியை இங்கேயே முடிச்சிடறேன்னு அடிச்சு துவம்சம் பண்ணுவான். அப்படி கடைசியா வச்ச பஞ்சில பாடி எல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி அவனோட கோரே கம்ப்ளீட்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை மட்டும் அடிச்சு பிச்சு எடுத்துட்டானா அவன் கதை முடிஞ்சது. அப்படி அட்டாக் பண்ணலான்ட்டு போகும்போது அங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துருவானுங்க. அப்ப அவனுக்கு ஹியூமன் மாதிரி ஒரு கைஜுவை பார்த்துட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா. நம்ம பயலுக்கு ஷாக் ஆயிரும். ஐயோ போட்டு கொடுத்துட்டானுங்களேன்னு. அதே நேரம் ஷினோமியா ஒரு கைஜு மேல ஏறி நின்று கண்டமினிக்கு சுடுவா. என்ன சுட்டாலும் வேலைக்கே ஆகல. அதுக்கப்புறம் ஒரு கம்பத்தை எடுத்து போட்டு ரெண்டா பொளந்துருவா. இப்ப அவளுக்கு கவலை நம்ம கஃப்காவை பத்தி தான். ஏன்னா கடைசியா இவன் கூட தான் இருந்தான். ஆனா கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. ரெனோவோட வைட்டல்ஸை டிடெக்ட் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்கன்னு. எப்படியும் அங்க அந்த கைஜு இருந்துச்சுன்னா என்னால கன்ஃபார்மா அதை ஃபீல் பண்ண முடியும். நீ இங்க இருந்து பஞ்சாயத்து எல்லாத்தையும் சமாளி, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படி வந்துதான் நம்ம பயல காப்பாத்திருப்பான்னு வைங்க. அப்ப இந்த மாதிரி மனுஷ ரூபத்துல இருக்க ஒரு கைஜுவை பார்த்துட்டோன்னு இவளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஐயோ பெருசு மாட்டிச்சு போலயே, இனி அந்தால வேற காப்பாத்தணுமான்னு வேகமா அங்க இருந்து கிளம்புவா. இங்க இவனை கண்ணை வச்சு எய்ம் பண்ணிட்டு இருந்த உடனே அசையாம அப்படியே நின்னுட்டு இருப்பானா. அந்த கேப்ல அடிபட்ட அந்த கைஜு நம்பர் 9 பாடி கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சு. என்ன கண்ணு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே, நீ எப்படி அட்டாக் பண்ணுவ, உன்னோட பவர் எந்த லெவல்ல இருக்குது எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அந்த உடஞ்ச தொப்பி மண்டைய எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். உடனே நம்மளால புடிய போனா அவன் அங்க நின்னுட்டு இருக்க 2 ஆளுல சுட போவான். சோ அவங்கள காப்பாத்த இடையில பூந்து அந்த புல்லட்டை அவன் வாங்கிக்குவான். நம்ம 9 கைஜுக்கு தெரியல இவன் மனுஷனா இருந்து கைஜுவா மாதிரி இருக்கான்னு. நீ எதுக்குடா லூசத்தனமா ஹியூமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, சரி என்னமோ ஒண்ணு, ஆனா அடுத்த டைம் நான் உன்னை கண்டிப்பா கொன்றுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுவான். இப்ப என்னன்னா அங்க 2 டிஃபென்ஸ் ஆபீசர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்ல. சோ தரையில ஒரே குத்து அந்த இடமே புகமண்டலமாவும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப். அப்படி தப்பிச்சவன் அங்க இருக்க ஒரு சந்துக்குள்ள நடக்க முடியாம நொண்டி போயிட்டு இருப்பான். ஏன்னா போட்ட சண்டை அப்படி. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா நம்ம வைஸ் கேப்டனு. என்னடா கண்ணா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா, இந்த டைம் நான் உன்னைய விடவே மாட்டேன்பா. இதுல வேற அவன் மத்தவங்க கிட்ட நான் கைஜோ நம்பர் 8 பார்த்துட்டேன், ஆளுங்களை அனுப்புங்க இவனை போட்டு தள்ளும்பான். ரெனோவுக்கும் ஷினோமியாவுக்கும் தூக்கி வாரி போடும். ஐயோ போயும் வைஸ் கேப்டன் ஆயா மாட்டிட்ட, எப்படியாச்சும் தப்பிச்சரியான்னு புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா அவனால அசைய முடியல. இங்க கஃப்கா ஏதாச்சும் பண்ணணுமேனு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பான். பொசுக்குன்னு வந்து கத்தி வச்சு வெட்டுவான். ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல பூரா அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். ஒரு கைஜோ பட் இருந்தாலுமே அவன் அளவுக்கு ஈக்குவல் வேகத்துல வைஸ் கேப்டன் சண்டை போடுறான். இதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தானே ஞாபகம் இருக்கா, சின்ன கைஜு ஒரு அளவுக்கு பெரிய கைஜு அது எல்லாத்தையும் ஈஸியா காலி பண்ணிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ஃபேமிலியோட வேலையே கைஜுவை காலி பண்றது மட்டும்தான். ஐயோ இந்த ஆள்கிட்ட போய் மாட்டிட்டேன்னு உள்ளுக்குள்ள கதறிட்டு இருப்பான். வெளியில சொல்ல முடியலையே. இது வரைக்கும் இந்த ஆளு சிரிச்சு பார்த்திருக்கான், முறைச்சு இப்பதான் பாக்குறான். அப்படின்னா கைஜுவை கொல்லும் போது வைஸ் கேப்டனோட மூஞ்சி இப்படி கொடூரமா தான் இருக்குமா. ஐயோ இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவனோட காம்பேட் பவரை வெளியில எடுப்பான். எவ்வளவு தெரியுமா, 92% கிழிஞ்சதுன்னு முடிவே பண்ணிட்டான். இதுல வேற போசெல்லாம் கொடுத்து கைஜு உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்னு டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.